90 ரன் அடிச்சும் தோத்துட்டோம். இப்படி ஒரு தோல்வியை சந்திப்போம்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் ரிவெஞ்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க. 8 ஓவருக்கு 92 ரன் அடிச்சும் தோத்துட்டோம். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடக்கூடாது, தோத்துட்டோம் சொல்லிட்டு முடியாதுன்னு விட்டுறக்கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பரப்பாடி பக்கத்துல ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ரெண்டாவது மேட்ச் எங்க டீமுக்கும் குளத்துக்குடியிருப்பு டீமுக்கும் போட்டிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 72 ரன் அடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். அவங்களும் லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே டஃப் கொடுத்தாங்க. அதுல இருந்து 2 வாரமா ப்ரோ மேட்ச் போடுமா ப்ரோ, ரிவெஞ்ச் எடுக்கணும் ப்ரோ, பசங்க வெயிட் பண்றாங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும், மேட்ச் போடுமா ப்ரோ, மேட்ச் போடுமான்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களே ஆடிக்கு ஒரு நாள் அம்மாச்சைக்கு ஒரு நாள் தான் கிரிக்கெட் ஆடுவோம். அதனால ஒரு 2 வாரமா இந்த போடலாம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்களும் விட்டுறதா இல்ல. ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம், அப்போ பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே எங்க ஊர் கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நம்ம டீம் பசங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாவே நாங்க எல்லாரும் இருந்துட்டோம். 2 மேட்ச் போட்டோம், 2 மேட்சுமே அவங்க தான் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச்ல 8 ஓவருக்கு 92 ரன் அடிச்சோம். 7 ஓவர்ல அடிச்சிட்டு போயிட்டாங்க. பேட்டிங் மட்டும் தான் எங்க கிட்ட இருக்கு, பவுலிங் ஃபீல்டிங் ரெண்டும் ரொம்ப மோசமா இருக்கு எங்க கிட்ட.